2026 மகர ராசி நேயர்களுக்கு எப்படிங்க இருக்கும்? அட போங்க சார், எவ்வளோ ராசி பலன்லாம் நானும் பார்த்துட்டேன். அதுவும் இந்த வருஷத்தில் நீங்கள் ஆரம்பித்ததுலேருந்து 7.5 சனி முடிஞ்சிருச்சு, 7.5 சனி முடிஞ்சிருச்சு. அப்புறம் இன்னொரு ஜோசியர் சொல்லுவார் வாக்கிய பஞ்சாங்கத்தில் முடியல, இன்னொரு ஜோசியர் திருக்கணிதத்தில் முடிஞ்சிருச்சு. ரொம்ப வெறுத்து போய்ட்டேன் சார். நாங்கள் எங்களுக்கு ஓப்பனாக சொல்லுங்கள், குரு பயிற்சி கூட எனக்கு அப்புறமா பலன்னு சொல்லுங்கள். அஷ்டம சனி முடிஞ்சுதா இல்லையா? 7.5 சனி முடிஞ்சுதா இல்லையா? அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சுதா இல்லையா? சனியில் இன்னும் வேறு எதனா விவகாரங்கள் எதனா இருக்கா? சனி மகாதிசைன்னு இருக்கா? இதெல்லாம் முடிஞ்சிச்சா சார்? வேறு எதுவும் டெக்னிக்கல் டேர்ம் இல்லைல்ல? எதுவும் இல்லைப்பா, பயப்படாதீங்க. சனீஸ்வரர் உங்களை முழுசாக விட்டுட்டார், பயப்படாதீங்க. எவ்வளோ அனுபவம் இல்லை, அந்த அனுபவத்தினால்தான் நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்க. முதல்ல உத்தியோகம் குரு பார்க்குறார், 7ஆம் பார்வையாக பார்க்குறார். உச்சம் பெற்ற குரு மகர ராசியை பார்க்க போகிறார். நீண்ட நாள் வேலை கிடைக்கல, நல்லா உழைப்பீங்க, நல்ல ஒரு வேலையை கொடுத்தா அதை தெளிவாக செய்யக்கூடியவங்க. ரெக்கக்னேஷன் இல்லை, இப்போ உங்களுக்கு வேலை கிடைச்சிடும். ஊர் விட்டு ஊர் போகிறதோ, இடம் விட்டு இடம் மாறுறதோ, வெளிநாடோ வெளி மாநிலமோ. உடம்பு தான் பாடாப்படுத்திட்டு இருந்தது. இந்த வயிறு எப்படி சார் செட் ஆகிடுமா? அந்த ஊரில் போய் அந்த ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கலாமா? செட் ஆகிடுமா? கண்டிப்பாக செட் ஆகிடும். நல்ல உத்தியோகம் கிடைக்கும், கடன் தீரும், வீடு வாங்கலாம், மனைகள் வாங்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் பண்ணலாம். அதே நேரத்தில் சொந்த தொழில் பண்ணுறவங்க ரொம்ப அகல கால் வச்சு பண்ணாதீங்க. ஜென்மத்தில் ராகு இருப்பார். பேங்க் லோன் வாங்கிக்கிங்க. 3வது மனுஷங்கிட்ட ரொம்ப அதிக வட்டிக்கு கடன் வாங்காதீங்க. ஏற்கனவே நீங்கள் பட்ட அனுபவத்தில் நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் உழைக்க தெரிந்தவர் நீங்கள். இது பிழைக்கக்கூடிய காலம், ஒழுங்காக பிழைக்கிற வழியை பாருங்கள். அதே மாதிரி வெளிநாட்டில் எனக்கு அமெரிக்காவில் வீசா கிடைக்குமா? ரொம்ப நாளாக உழைச்சிட்டு இருக்கேன் சார், வீசா மட்டும் கொடுக்க மாட்டேன்றானுங்க. கிடைக்கும். க்ரீன் கார்டாவது கிடைக்குமா? கிடைக்கும். எனக்கு என் ஒய்ஃப் சார், குழந்தைக்கு சார், எல்லாருக்குமே கிடைக்கும். உங்களுக்கு குரு பார்க்குறாரு. ஆகவே அற்புதமான காலம். படிக்கிற பசங்களுக்கு நல்ல படிப்பு படிக்கலாம், நினச்ச குரூப்பில் நினச்ச மார்க் எடுக்கலாம், தெளிவாக இருக்கும். வாத்தியார் அப்படியே சூழ்ச்சிட்டார் சார். நான் இன்றைக்கி ஒரு நாள் பேசிக்கிட்டு இருந்தேன் இல்லைங்களா, அந்த கோவத்தில் என்ன பண்ணிட்டார்னா 20 மார்க் கம்மி பண்ணிட்டார் சார். நான் என்ன சார் பண்ணுறது? அதெல்லாம் போயிடும். அந்த வெஞ்சன்ஸு, கோபம், இதெல்லாம் போயிடும். நல்ல மார்க் எடுக்கலாம், கணவன் மனைவி உறவு மேம்படும், குழந்தைகள் பாக்கியம் கிடைக்கும். அதிகமான சுப பலன் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆலங்குடி அப்படிங்கிற குரு கோவிலுக்கு போயிட்டு சொர்ண தீபம் போட்டுவாங்க. சார், சொர்ண தீபம்னா தங்கத்திலேயே தீபம் போட சொல்கிறீங்க? நான் எங்கே இருந்து இன்றைக்கி ஒரு சவரம் தங்கம் என்ன விலை, நான் அதை போய் போட சொன்னீங்கன்னா நான் எங்கே போய் போடுறேன்? ஏற்கனவே வயிற்று பழப்புக்கே நான் உங்ககிட்ட ஜோதிடம் பாசுனுங்கிறேன்னா தங்கத்தில் எங்கே போகிறது விளக்கு? சார், ஜோதிடங்கிறதும் சரி, ஆன்மீகம்ங்கிறதும் சரி, எல்லாமே எளிமையானது தான் ஜோதிடம். பரிகாரம் கூட எளிமையாக சொல்லணும். 1 லட்சம் 2 லட்சம் சொல்கிறது பரிகாரம் இல்லை. பசும் சாணம் இருக்குல்ல, அதை நல்லா உருண்டை பண்ணி குழி போட்டு நெய் ஊற்றி தீபம் போட்டிங்கன்னா அதுக்கு பேர் தான் சொர்ண தீபம். வெத்தலையில் வச்சு நீங்கள் ஆலங்குடியில் போய்ட்டு இந்த தீபம் போட்டு வாங்க. போட்டு தான் பாருங்களேன், இது கிடைக்கும், அது கிடைக்கும், எது கிடைக்கும்? இதுக்கு பேர் சொர்ண தீபம். இதை போட்டிங்கன்னா அற்புதமான பலனும் நல்ல வருமானமும் கடனும் தீர்ந்து ஆரோக்கியம் தேரும். உங்கள் பேரும் புகழும் நிலைக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட்.